நமஸ்காரம் மக்களே. மனமுருகி வேண்டினால் முருகன் அருள் நிச்சயம் கிடைக்கும். மலையேறிச் செல்லும் ஒவ்வொரு படியும் ஒரு பிரார்த்தனை. தரிசனம் கிடைக்கும் அந்த நொடி உள்ளம் நிறையும் நொடி. மனம் அமைதி அடையும் தெய்வீக அனுபவம். இந்த முருகர் கோவிலில் தைப்பூசம், கிருத்திகை, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் இந்த மாதிரியான புனித நாட்களில் காவடி, பால் அபிஷேகம், வேல் வழிபாடு சிறப்பாக நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு நடைபெறக்கூடிய திரிசதி அர்ச்சனை இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு 300 பெயர்களால் அர்ச்சனை நடைபெறுது தான் இந்த திரிசதி அர்ச்சனை. குறிப்பாக சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை அது தடைகளை நீக்கிறதுக்கும் சுபிட்சம் பெறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது. இப்போ வரைக்கும் அது மக்களுக்கு இருக்க ஒரு நம்பிக்கை. இந்த கோவில் வெள்ளக்கோவிலிருந்து ஐயம்பாளையம் 4 ரோடு தாண்டி புஷ்பகிரி வேலாயுத சாமி முருகல் கோவிலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். மன அமைதி தரக்கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அமைப்பில் தான் இந்த கோவில் இருக்குது. பக்கத்திலேயே ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வாய்க்கால், வயல்வெளி இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த கோவில் இருக்கிறதுனால இங்கே கோவிலுக்கு குழந்தைங்க இங்கே விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப அமைதியான ஒரு நிறைவான வேண்டுதல் இங்கே கிடைச்சது நம்மளுக்கு. ரொம்ப நன்றி மக்களே.